இருக்கிற இதுதான் விட்டுரு. இல்ல அத பத்தி ஹார்ஷா பேசுறது சொல்லணும்னா, வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ரியாலிட்டியா சொல்லணும்னா இது ஒரு சைக்காட்டிக் இஷ்யூ. என்னன்னா, உன் உன் நீ டேய் எப்படிலாம் டேய் அவ்வளோலாம் சொல்லாத விட்டோபா. இருடா, எதுக்கு நம்ம இருடா, சொல்லிட்டு விட்டுரு. இரு. அது சொல்லிதான் நீ எப்படிலாம் வாழ்க்கையில இருக்கணும்னு நினைக்கிறியோ, அத இன்னொருத்தங்க மேல நீ வாழணும்னு நினைப்ப. அவங்க நீ நினைக்கிற மாரி இருக்கணும். நீ நினைக்கிற மாரியே நடக்கணும். அவங்க வந்து உங்கள மாரி உனக்கு ஒரு ஸ்லேவ் மாரி நீ ட்ரீட் பண்ணிக்கிட்டு, நான் இப்படிலாம் நல்லவலாம் இல்லப்பா. நான் வந்து லைஃப்ல ஒரு மாரி இருக்கேன். ஆனா அவர் சுத்தமா இருக்கணும். அவர் வந்து என்னோட ப்ரொஜெக்ஷனா அங்க இருக்கணும். அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட் தான் இதெல்லாம். இங்க இல்ல எல்லாம் விட்டோபா. ப்ரோ ஒரு பாயிண்ட் இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா, அவரு சொல்லிட்டாரு. நமக்கான இது குடுத்துட்டாரு ஆன்ஸர. "ஏம்பா நான் அத பார்த்துக்கிறேன்ப்பா. நீங்க போய் நம்ம மக்கள் வேலைய பாருங்கப்பா." அவ்வளோதான். இது போதும் எனக்கு. இதுக்கப்புறம்லாம் வந்து அத பத்திலாம் பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. என்ன சச்சின் சொல்ற? ஆமா. அதே மாரி இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். இந்த ம் ம் அதாவது நெறையா விஷயம் வந்துட்டு போயிட்டு இருக்குடா. கிரவுண்ட்லயும், ஆன்லைன்லயும். அதாவது லாஸ்ட் ஒரு 1 வீக் ஹஸ் பீன் வெரி டஃப் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். அது நீங்க எல்லாரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அவ்வளோ கஷ்டத்த தாண்டி சம்திங் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. டைம் லைன மாத்தி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, அத சேச்சுரேட் பண்ற மாரி எது வந்தாலும் இட் இஸ் ஹைலி கண்டெம்னபிள். நம்ம சைட்ல இருந்து. அது புரிஞ்சுக்காம திரும்ப போட்டு, போட்டு அது யார என்ன ட்ரை பண்றாய்ங்க? ஓ! நீங்க இது விஜய் ஃபேன்ஸு டிஎம்கேவ எதிர்க்கணும். அஜித் ஃபேன்ஸ எதிர்க்கணும். ரஜினி ஃபேன்ஸ எதிர்க்கணும். நாம் தமிழர் ஜோம்பீஸ், பிஜேபின்னு எக்ஸெட்ரான்னு போயிட்டு இருக்கு. நீயும் ஏன் உட்கார்ந்து அத பைல் அப் பண்ற? நான் அதத்தான் கேட்கிறேன். உனக்கு புடிக்கலன்னா தயவு செஞ்சு விலகி போய் தொலைய வேண்டியதுதானே. எதுக்கு போட்டு நீயும் அதுல பைல் அப் பண்ணி, உனக்கும் பதில் சொல்லி, உன்னையும் அவன் ரிப்ளை பண்ணி எதுக்கு நான் நான் திரும்ப திரும்ப ஒரே கேள்விதான். ஏன் இல்ல ரொம்ப புடிக்கலன்னா விலகி நேரமும் போயிட நம்ம வேண்டியதுதானே? பசங்களும் இக்னோர் பண்ணிட்டு போமாட்டாங்க சச்சினு. சரி போய் தொலையுது, போய் தொலையுதுன்னு. அதுக்கு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் உண்டு. அன்னைக்கு இல்ல அடிச்சது நான் திரும்பவும் சொல்றேன்டா. சாரி அடி இத மட்டும் சொல்லிக்கிறேன். அன்னைக்கு வந்துட்டு ஒரு மாஸ் மூவ்மெண்ட் மாரிடா. அன்னைக்கு வந்து ஒரு குரூப்பா வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு ஒரு குரூப்பான ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டாங்கடா. நான் எல்லாத்தையும் பின் பாயிண்ட் பண்ணி நீ இப்ப கடிச்சது தப்பு, திட்டினது தப்புலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா, நம்மளும் அவர் புஷி ஜான் அந்த ரீதியில எதிர்த்திருக்கோம். கண்டிப்பா அவரோட டிசிஷன்ஸ அரசியல் ரீதியா, பட ரீதியாவும் விமர்சிச்சிருக்கோம். ஆனா இந்த விதத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் அத வந்து அத நம்ம விமர்சிக்கிறதா, ஆதரிக்கிறதான்றது எனக்கு அனலைஸ் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு அந்த அந்த விதத்துல மட்டும் நம்ம அவர பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவர் வந்து அவரோட பெர்சனல் சாய்ஸ், பெர்சனல் டிசிஷன்ஸ இதுவரைக்கும் அவர் வந்து வெளியில காட்டுனதே இல்ல. இப்போ இந்த டைவர்ஸ் இஷ்யூக்கு அப்புறம் தான் இதெல்லாமே இட் இஸ் கம்மிங் டூ த பிக்சர்ன்றப்போ நம்ம அத பத்தி பேசினதே இல்ல ஃபர்ஸ்ட். ஸோ இப்படி இருக்கப்போ பேசி முடிச்சுட்டாங்க ஓகே. பட் ஆனா இப்ப எங்க இஷ்யூ ஆகுதுன்னா, எனக்கு வந்துட்டு இல்ல நாங்க உங்கள ஒரு மாரி நினைச்சோம். நீங்க அப்படி இல்ல. நான் வந்துட்டு இனிமே உங்கள செலிப்ரேட் பண்ண போறதில்ல. அவரு கேட்கல ஃபர்ஸ்ட்டு. சரி ஓகே. நீ ஏன் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்ச? நீ ஏன் செலிப்ரேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அது சொன்னதோட முடிச்சுக்கணும். அதுதான் மேட்ரு. திரும்ப திரும்ப நான் பண்ண மாட்டேன்றது வந்து இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம். அங்க மெயின் கேரக்டர் விஜய் தான். அவர் இல்லைன்னா நீ ஃபர்ஸ்ட் செலிப்ரேட்டே பண்ணியிருக்க மாட்ட. திரும்ப நான் வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டேன். கேட்கல. யாருமே கேட்கல ஃபர்ஸ்ட்டு. அவரு கேட்கல. அவருக்கு வந்துட்டு இப்படி ஒரு ஆள் இருக்கான்றதே தெரியாது. இல்ல ஆனா டைம் ஆக்சுவலா இதுல 2 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் நீ சொன்ன மாதிரி அவரு சினி ஃபீல்ட்ல இருக்கும்போது எல்லாருமே ஈவன் அவர் டவுன்ஃபால்ல கூட நம்ம செலிப்ரேட் பண்ணோம். லைக் அவரை வந்து யாரும் விட்டு கொடுக்காம இருந்தாங்க. இது அவரை கேரக்டரைஸ் ஜட்ஜ் பண்ற மாதிரி போகிற ஃபீல் இருந்ததுனால தான் ஒருத்தன் எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டான். தப்பு இல்ல புரியுது. மாஸ்டர். நான் அதான் சொல்றேன். தப்பு இல்ல. அதான் சொல்றேன். இது என்னன்னா ஓவர் ஃபீட் வந்து சோஷியல் மீடியாலாம் ஆப்பரண்ட் ஃபீட் பண்ணியிருக்கான். நீ இதை இக்னோர் பண்ணலாம் நினைச்சின்னா பண்ணலாம். சோஷியல் மீடியாவே கண்டென்ட்டை யாருமே ஃபீட் பண்ணாம எடுக்காம பார்க்காம இருந்தாங்கன்னா நீ சொல்ற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எஸ் வி கேன் இக்னோர் இட், வி கேன் மூவ் அவுட். ஆனா சோஷியல் மீடியா கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம பசங்க முக்காவாசி பேருக்கு இது நீ ஒரு மாதிரி தான் சொல்ல முடியல. அது காம்ப்ளிகேட்டட் தான். ஏன்னா இதை கேரக்டரைஸ் மான்ஸ்டர் ஜட்ஜ் ப்ரோ பண்ற ஃபீல் இதுல வரும். அதனால இதுல தான் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இல்ல ஏன்னா ப்ரோ அவர் நம்ம டவுன்ஃபால்லே நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அவரால் நம்ம கேட்கல எதையுமே போல. விட்டு கொடுத்தது கிடையாது. அவர் அவர் கேட்கல எதையுமே நினைக்கிறேன். விட்டது கிடையாது. மான்ஸ்டர் மான்ஸ்டர் கேக்குதாடா? கேக்குதுடா? ஆர்டிபி பேசுற ஆர்டிபி அப்படியே பேசுறது கேட்கலையா? கேட்கல. கேட்கலையா? சரி இல்ல சச்சின் ப்ரோவும் மான்ஸ்டரும் முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க ப்ரோ. சி ஒரு சைட்ல இருந்து நம்ம அண்ணன் மேல வச்ச ஒரு விமர்சனத்துக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு. பட் அதே டைம் அண்ணன் வந்து கிரவுண்ட்ல இருக்க பீப்புளுக்கு எவ்வளவு வேல்யூ பண்றாரு. சி இப்ப கவின் ஸ்பேஸ் ஓபன் பண்ணும்போது ஒருத்தர் சொன்னாரு. என்னங்க நானும் எங்க அம்மாவும் உட்கார்ந்து அந்த மேனிஃபெஸ்டோ நமக்கு லிங்க் கொடுத்துருக்கும் போது அந்த தாய்மாமன் திட்டத்தை வந்து நாங்க நாங்க ஒரு இல்ல கோரிக்கையாவே டிபிடி சொன்னா டிபிடி சொன்னாப்ல நாங்க வந்து அந்த தாய்மாமன் திட்டன்றது நாங்க வந்து போட்டிருந்தோம்.
அப்ப இது 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 எனக்கு தெரிஞ்சு இது இது அழகா அவர் கம்யூனிகேட் பண்றாருங்க நம்ம கிட்ட. ஹி இஸ் வெரி லிங்க்ட் வித் திஸ். அதாவது ஒரு ஒரு பப்ளிக்ல இருந்து வரது அண்ணன் வந்து அது அது டிபிடினால தான் அது போச்சான்றதை நான் சொல்ல வரல. பட் ஆனா இங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சதுல நிறைய கோஇன்சிடென்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அண்ணன் வந்து நம்மளை நம்புறாரு. ஹி இஸ் லிசனிங் டு அஸ். ஹி வாண்ட்ஸ் டு லிசன் டு bro, அஸ். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு தடவை சொன்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி அவரு சொல்லியிருந்தாரு இந்த பாத்ரூம்ஸ் எல்லாம் வந்துட்டு டோர் வேணும், இந்த அதெல்லாம் கண்காணிக்கணும். நான் நீங்க போய் சொன்னீங்க, எனக்கு ஞாபகம் மாத்தி இருக்கு ஞாபகம் இருக்கு. அது ஆக்சுவலா அவர் சொன்னனே எனக்கு அதான் கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நான் மேனிஃபெஸ்டோல இமெயில நான் இதை அனுப்புறேன். பட் நான் சொன்னதானே அவர் போட்டாரு, நான் சொல்ல வரல. இந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அப்ப படிக்கிறாரு. எல்லாமே நமக்கான திட்டம், நம்ம கேட்கிற திட்டங்கள் தான் நமக்காக வருது. நம்ம அண்ணன் இப்படி இருக்கல. எனக்கு என்னன்னா யாரோ ஒரு ரேண்டம் ஐடி போட்டுட்டு எடுத்து ஃபேமஸ் ஆகி விட்டாரு. இல்ல அதெல்லாம் ஆக்சுவலா கவனிச்சுட்டு தான் குமரன் தான் இருக்காங்க. ப்ரோ போட்டாப்ல. அதெல்லாம் 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 வந்து சரி, அதானே சொல்றேனே. அவர் அண்ணன் வந்து ஹி இஸ் கம்ப்ளீட்லி பிளைண்ட். நம்ம மேல ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காரு ப்ரோ. நம்ம நம்ம எப்படி வந்து அவர் டஃப்பான டைம்ல கீழே விடலையோ, எந்த ஒரு சூழ்நிலையும் அவர் நம்மளை விட மாட்டாருன்ற நம்பிக்கை, மக்களையும் கைவிட்டுற மாட்டான்ற நம்பிக்கை முழுசா எனக்கு இருக்கு. ஸோ அதை வைஸ் வருஷாவா நம்மளும் கொஞ்சம் ரெப்ளிகேட் பண்ணி, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நமக்கான ஏஜ், அந்த அந்த ஏஜ் ஃபேக்டர் இருக்கு, ரியாக்ட் பண்றோம். இட் இஸ் ஆல் வெல் அண்ட் ஃபைன். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளும் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெச்சூரிட்டியை கெயின் பண்ணணும். சரி, அந்த மொமெண்டம்லாம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் திரும்பி சொல்றேன், அண்ணன்லாம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாருன்னா கவுண்டர் ஒரு ப்ரொடக்டிவான ஒரு கிரிட்டிசிசம் நீ வைக்கிறேன்னா டெஃபினெட்லி ஹி வில் லிசன் டு இட். அதனால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இங்க இருக்கிற மாதிரி மக்கள் ஒரு வீதியில போராடும் போது படம்லாம் கண்டிப்பா அண்ணன் பார்க்க போக மாட்டாரு. ஏன்னா நீங்க வந்து எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு, ஒரு அரசு வந்து ஒரு தப்பே பண்ணாலும் விமர்சனம் வச்சாலும் அதுக்கு வந்து உன்னை பிடிச்சி தூக்கி உள்ள போட மாட்டாரு. அதை கேட்டுட்டு அதுக்கான என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியுமோ அதை தான் அவர் யோசிப்பாரு. ஸோ அந்த பிலீஃப் எனக்கு இருக்கு. நம்மளும் நம்ம எல்லாரும் அதே மாதிரி அண்ணனை வயசு வருஷாவை ட்ரஸ்ட் பண்ணோம்னா ப்ரோ, 75 வருஷம் கட்சி என்ன அதையா இன்னும் கூட ஒரு பிளஸ் 75 கூட போட்டுக்கோங்க. டேஷ கூட புடுங்க முடியாது அவங்க. இந்த 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 மாதிரி மட்டும் ஒரு 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 இல்ல ஆர்டிபி நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ அவங்க அவங்க இதை சொன்னா நான் என்ன சொல்லணும்னா, அந்த சாய்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம எடுக்கிறது தான். நீ வந்து டிவிக்கு சூஸ் பண்றது சாய்ஸ் தான். நீ தளபதிக்காக சூஸ் பண்ண தேவையில்ல. உனக்கு சொசைட்டி எப்படி பில்ட் பண்ணணும், உனக்கு சொசைட்டி எப்படி இருக்கணும், நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறது சாய்ஸ், மூணு சாய்ஸ் அது உங்ககிட்ட தான் இருக்கு. நீ அங்க வந்து டிவிக்கேவை சூஸ் பண்ணி போஸ்ட் பண்றதெல்லாம் எங்க பழக்கம் கிடையாது. நீ உன்னை எப்படி நீ வந்து க்ரோ பண்ணிக்கணும், சொசைட்டி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உன் சாய்ஸ், அது உங்ககிட்ட இருக்கு. ப்ரோ யாருமே இந்த அண்ணன் யானை எந்த கதை துறைய பேசல, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா அது இருக்கு. இல்ல அண்ணன் வந்து அந்த பெண்கள் குழந்தைகளுக்கான துறை வந்து என் நேரடி கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு இன்னும் எனக்கு கொஞ்சம் பர்சனலாவே ஒரு நல்ல விஷயமா தெரிஞ்சது. See, this shows again how much he care for women's bro. அந்த ஒத்துமொட்டு இலவசன்றதே கீப்பிங் அஸ் டு as a slave bro. அவன் நம்மள இன்னும் ஸ்லேவா ஏதோ ஃபீல் பண்றதுக்காக அவங்களாம் ஆதிக்க அவன் சமுதாயம் மாதிரியும். ஆமா கரெக்ட் ப்ரோ, அவன் கரெக்ட். என்னமோ நம்மளுக்கு அவன் காசை கொடுக்கறது, அந்த ஸ்லேவ்ன்ற ஒரு டாக்கே நம்மள இன்னும் அவன் கீழன்ற வச்சிருக்க ஒரு மனப்பான்மை தான். இன்னைக்கு அது ஒருத்தர் இப்போ நீங்க ஒண்ணு இல்ல, லைக் வி ஆல் விட்னஸ் இட், ஓகேவா? 5000 கொடுக்கும் போது என்ன ஆனாங்க, லேப்டாப் கொடுத்து என்ன ஆனாங்க, வாங்கிக்கிட்டு தான் செஞ்சானுங்க. அதுதான் சொல்றேன், இந்த இந்த ஜெனரேஷன் வந்து கொஞ்சம் உஷாரா இருந்தாங்க. அதுவும் ஆஃப்டர் டிவிக்கே எவ்ரிவன் யூஸ் டு டாக் த சேம் கொஸ்டின். லைக் என்னன்னா, நீ என் காசுல தான் கொடுக்குற, அது வந்து உங்க காசு இல்ல, அது மக்கள் வரி போனோம். ஒரு அம்மா வந்து இப்போ ஒரு ஒரு சின்ன கிளிப் தான், ஒரு 30 செகண்ட்ஸ் கிளிப் இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசினாங்க. நான் என் பையனுக்கு ட்ரெஸ் எடுத்தா அதுல நான் டாக்ஸ் கட்டியிருக்கேன், அது ஏன் வரி போனோம் அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா அதெல்லாம் உஷாராயிட்டாங்க. இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் இஷ்யூல நிறைய பேர் வந்து இவர் எப்படி வந்து விமனுக்கு வந்து யோசிப்பாரு, விமனுக்கு எப்படி இவரால் நல்ல ஆட்சி கொடுக்க முடியும் அப்படிலாம் சொன்னோம்னுலாம் இந்த மேனிஃபெஸ்டோல இருக்கிற ஒரு ஒரு பாயிண்ட்டும் வெல் தாட் ஆஃப், ரொம்ப ரிசர்ச் பின்னாடி போயிருக்கு. அது எல்லாமே சொல்லும் போது தெரியுது. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இடத்துல மேபி இருந்திருக்கலாம், கொஞ்சோண்டு இருந்திருக்கலாம், இல்ல எஃபிஷியன்ட்டா இல்லாம இருந்திருக்கலாம். அதையும் இவங்க கரெக்டா பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவங்க இவ்வளவு யோசிச்சிருக்காங்க. இதுல இன்னொன்னு கரெக்டா பண்ண விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த ஃப்ரீ பஸ் சொன்னப்ப எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நம்மளும் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கோம். ஆனா அந்த ஃப்ரீ பஸ் இருந்துட்டு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் என்ன சொல்றது, ரொம்ப லிமிட்டடா தான் வரும். பிங்க் பஸ் எங்க மட்டும் ஃப்ரீ ஃப்ரீ பஸ் பஸ். தான் உங்களுக்கு, ஃப்ரீ பஸ்ஸே வேணாங்க, அது ஃப்ரீ பஸ் அதெல்லாம் சொல்லல ஃப்ரீ பஸ். அதுதான். பட் என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும்னா ரொம்ப, அதாவது பஸ் வர்றதுக்கே நம்ம வெயிட் பண்ணணும். அதுல இன்னும் ஃப்ரீ பஸ்லாம் வரணும்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லா அங்கேயே தங்கி இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்பதான் அந்த ஃப்ரீ பஸ் ஒரு நாளைக்கு ஒன்ஸ் ட்வைஸ் தான் வரும். மத்த பஸ்ஸஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா தான் வரும். ஆனா அப்படிலாம் இல்லாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நீங்க எந்த கவர்மெண்ட் பஸ்
எங்க டிஸ்மேண்டில் பண்ண வேண்டிய பஸ்ஸஸ் எல்லாம் பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்காங்க. அது அதான் தனி ரெண்டு கதை ப்ரோ. அது என்ன பண்றது? 2 3 பாயிண்ட் ஆமா. என்னன்னா, இப்ப கட்டணமில்லா பேருந்துன்னு இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, அதுலதான் இவங்களோட கருணாநிதி தனத்தை காமிச்சு என்னன்னா, மொத்தம் ஒரு நாளைக்கே ஒரு பஸ் தான் போகும். இது இவங்களோட டிஎன்ஏல இருக்கிறது. இது வந்து இவங்க வந்து என்னன்னா ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுல எல்லா பிஆர் வேலையும் பார்த்துட்டு ஒரு நாளைக்கு 10 பஸ் தான் நீங்க பார்க்கவே முடியும். எண்ணிரலாம் எத்தனை பஸ் இருக்குங்கிறத. இவங்க எல்லாம் ஆனா அதை வச்சுட்டு எவ்வளவு மக்கள் ஒரு நாளைக்கு இது பண்றாங்க பாத்தீங்களா அப்படின்னு வந்து பிஆர் பண்ணுவாங்க. இப்ப இந்த கட்டணமில்லா பேருந்து திட்டம்னா அருமையான திட்டம். நான் முக்கியமா ஒரு பாக்குற விஷயம் என்னன்னா, மக்கள் வரி பணத்துல பண்றதுக்கு அவங்க தாத்தன், அப்பன், பேரன் பேரெல்லாம் வைக்காம தமிழ்நாட்டுல இருக்க தலைவர்கள் பேரு, இங்க இருக்கிற பொதுவான ஒரு அண்ணன், தாய் மாமன் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுட்டு, நான் நினைச்சிருந்தா தளபதி சீர்திட்டம் இல்ல ஏதோ ஒண்ணு வச்சிருந்தா நம்ம யாருமே வந்து கேள்வி கேட்க போறது கிடையாது. ப்ரோ இஸ் கனெக்டிங் டைரக்ட்லி ப்ரோ. ஒரு உறவை வச்சு எனக்கு தெரிஞ்ச அம்மாக்கு அப்புறம் தாய்மாமன் திட்டம் வந்து டைரக்டா இன்னொன்னு அந்த நான் பீப்புளோட சொல்லவா? கனெக்ட் ஆகுது. இதுல நான் ஏன் தெரியுமா ஸ்டாலின் சார் வந்துட்டு அவர் எல்லா திட்டத்திலயும் அவர் பேர் வச்சுக்கிறாரு? ஏன்னா அவர் பேர் வந்துட்டு அவர் சொல்லிட்டே இருந்தாதான் மக்களுக்கு தெரியும். இல்லைன்னா அவர் யாருன்னே மக்கள் மறந்துடுவாங்க. நம்ம அண்ணனுக்கு அது தேவையில்ல. அந்த அட்வர்டைஸ்மெண்ட், ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நம்ம அண்ணனுக்கு தேவையில்ல. அரசாங்க காசு எடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. திமுகவை பொறுத்த வரையும் அவன் திட்டம் எப்படி தெரியுமா? முதல்ல அவங்க பேரை வச்சுப்பாங்க. இந்த கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி முதல்ல கலைஞர்னு கொண்டு வருவாங்க. மக்கள் அடின்னு அடிச்சவனே அதுக்கப்புறம் அதனுடைய ஒரிஜினல் நேம் வந்து டைம் லைன் கொண்டு வந்துடுறாங்க. ஸ்டாலின் பஸ்ன்னு முதல்ல உருட்டிட்டு இருந்தாங்க. மக்கள் போட்டு அடிச்சோடனே அது வந்து மறுபடியும் வந்து பிங்க் பஸ் மாறிடுச்சு. அது மாதிரிதான் டிஎம்கே. அண்ணன் இந்த சலுகைகள் கொடுத்ததுக்கு மேல ஒரு விஷயம் என்னன்னா, மக்களுடைய தன்மானன்றது எந்த இடத்துலயும் இழக்க தேவையில்லை. நான் 5000 கொடுத்துட்டு எனக்கு ஓட்டு போடு, நீ மேக்கப் போட்டிருக்க ஓட்டு போடு, உன் கேர்ள் ஃப்ரெண்டோட போடலாம், நீ வந்து உங்க வீட்டுல வந்து ஜாலியா இருக்கலாம், இவ்வளவு பணம் கொடுத்துட்ட நீ வேலைக்கே போலான்னு எந்த இடத்துலயும் வந்து அவமானப்படுத்தாது நம்ம ஆட்சி. எல்லாருக்கும் கௌரவத்தை கொடுக்கும். நீங்க எந்த திட்டங்கள் வந்து வாங்கினாலும் அது நீங்க கட்டின வரி பணம். உங்களுடைய சொந்த பணத்துல அரசாங்கம் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுது. அந்த நம்பிக்கையோட அங்க வாங்கலாம். அந்த டிஎம்கேயும் சரி, இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியும் சரி, மக்களை வந்து அந்த திட்டங்கள் மூலயமா இழிவுபடுத்துறது தான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த செகண்ட் வரைக்கும் அந்த 5000 கொடுத்துட்டு அவங்க சதி செயல் அதோட நிறுத்திக்கிட்டா பரவாயில்ல. அதுக்கு ஓட்டு போடணும் அதுக்காகவே ஓட்டு போடணும் கூவிட்டு இருக்காங்க. அதுதான் என்ன காரணம் தெரியல. நீ உன் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கல, மக்கள் வரி பணம் தானே எடுத்து கொடுத்த. நீ பண்ணக்கூடிய திட்டம் சரியான திட்டம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ஆட்சியில உட்காந்துட்டு போறாங்க. நீ கொடுத்தது 5000னா 50,000க்கு விளம்பரம் பண்ற, லட்சக்கணக்கில் அதுக்கு ஸ்டேஜ் போட்டு கத்திக்கிட்டு இருக்க. நீ பண்ணது ஒண்ணு, பண்ணாம இருக்கிறத விட ஒண்ணு. அண்ணன் அறிவிச்ச எல்லா திட்டங்களையும் நீங்க சொன்ன மாதிரிதான் அவர் நினைச்சிருந்தா அவருடைய பேரை வச்சு இன்னும் அதிகமா இது பண்ண. ஆனா அதுக்கு அந்த தலைவர்களோட பேரை சூட் பண்ணது இது பண்ணதான் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அந்த திட்டங்கள். அந்த பேருந்து இதை பத்தி நீங்க சொன்னது ரொம்ப 100 பிரகாரம். ஏன்னா நிறைய பெண் பயணிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேருந்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது கீழ்த்தரமா பேசப்படுறாங்க, வசைபாட சொல்லுக்கு ஆளாகிறாங்க. கேட்ட இடத்துல வந்து ஸ்டாப்பிங் நிறுத்துறது கிடையாது, தள்ளி ரொம்ப தூரத்துல நிறுத்துறது, இருக்கிற ஸ்டாப்பிங்ல பஸ் நிறுத்துறது கிடையாது. வர 10 பஸ் வர வேண்டிய இடத்துல 3-4 பஸ் வரதுனால ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த பஸ்ஸுக்கு மக்கள் வந்து அடிபட்டு மிதிப்பட்டு எப்படியோ போறாங்க. போய் இறங்கி வரதுக்குள்ள அவங்களுக்கு ஹெல்த்தே ஸ்பாயில் ஆயிடுது. இப்படி பல்வேறு பிரச்சனை இருக்கும்போது தமிழ்நாட்டுல நீங்க எங்க போனாலும் பெண்களுக்கு இலவசம்ன்றது அந்த திட்டம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான திட்டம் ஒண்ணு, ரொம்ப அழகான ஒரு திட்டம் ஒண்ணு. அதுக்கு வந்து வெற்றி பயண திட்டம்னு ஒண்ணு வச்சிருக்காரு. அந்த நேம் வந்து ரொம்ப ரொம்ப அழகான. இந்த வார்த்தையை மட்டும் கட்டணமில்லான்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தலைவர் அதான் விரும்புறேன். அதான் வெற்றி பயண திட்டம் தானே சொன்னேன். இலவசம் அது பாருங்க, என்ன அறியாம கூட இலவசம் வந்துருது. ஆனா நம்ம கட்சி எங்கேயுமே அது இலவசம் அது வந்து பிரகடனப்படுத்தல. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பாஸ் இன்னொன்னு அந்த வெற்றி பயண திட்டம் எல்லா பஸ்லயும், அதான் ரொம்ப முக்கியம். பிங்க் பஸ் மாதிரி ஒரு இது இந்த குளறுபடி இல்ல. பெண்களுக்கு பாதையில ஜெயகாடாவோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் நம்ம இப்படி சொல்ல வச்சிருக்கோம். அதான் வேற என்ன பண்றது, பழகிடுச்சு. அவரு எல்லா ஸ்கீம்லயும் வந்து ஒரு யங்ஸ்டராவோ இல்ல நான் ஒரு திங்க் பண்றவனா பார்க்கும்போது எல்லாத்துக்கும் அவர் கொடுத்த ரிசன்ஸும் அவர் பேசின விதமும் வந்து என்னை இது பண்ணுது. இந்த உதவித்தொகைக்கு கூட அத வந்து மற்ற மாநிலங்களை கொடுக்க முடியுது, கொடுக்கறது வந்து இருக்கு. இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இருக்கு. பார்ன் கிட்ல இருந்து ஒரு பெண் குழந்தை பிறந்ததுல இருந்து அவன் படிக்கிற வரையும், அதுக்கப்புறம் அவன் முதிய ஆகிற வரையும் இதுல ஸ்கீம் இருக்குடா. இதுல பெனிஃபிஷரிஸ் இருக்கு. அதை நீ பார்க்கணும். பிறந்த குழந்தை முதல் கொண்டு அவர் வந்து இதுல வந்து அவர் வந்து அலைன் பண்ணியிருக்காரு.
பிறந்த குழந்தைக்குமே நீ தங்க மோதிரம் கொடுக்குறோம்னா இல்ல அதுதான் அந்த மாஸ்டர் விஷயமே. அதுதான் அதெல்லாம் ஓகே. நான் ப- தாண்டி நான் சொல்றேன் வந்து இப்ப 2 பூமர் ஆப்போசிட் பார்ட்டிஸ் இருக்கு. அவனுங்க 50 வருஷ கட்சி உட்காந்துட்டு கருணை தொகைன்னு பேசுறேன், 10,000 கொடுக்குறேன் கருணை தொகைன்னு பேசுறேன். நீங்க இப்ப உட்காந்து சொல்ற மாதிரி இலவசம்ங்கிற வார்த்தையே சொல்லாம இருக்கும்போது 50 வருஷ கட்சிக்கு அறிவு இல்லாம கருணை தொகைன்னு போட்டு அடுத்த நாள் வந்து உரிமை தொகைன்னு ஏதோ மாத்தி விட்டான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பேசுறது எனக்கு இதா இருக்கு. ரெண்டாவது அவர் சொல்ற ரீசன்ஸ், ஒவ்வொரு இதுக்கும் சொல்ற ரீசன்ஸ் வந்து எனக்கு ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கு. இதை எப்படி இவங்க சாத்தியப்படுத்த முடியும்? இவர் இந்த கூட்டாம்போக்குல வந்துட்டு நான் 10,000 தரேன் அப்பெல்லாம் சொல்ல, ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து இன்னொரு மாநில மகாராஷ்டிரால இப்ப 2,500 3,000 கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்கும்போது இங்கேயே கொடுக்க முடியாது அப்படின்னு கேக்குறாரு. புரியுதா? அந்த அதே மாதிரி அதை இன்னொன்னு சொல்லும் போதும் அதை சொல்லும் போது ரொம்ப தெளிவா இந்த இவங்க வந்தோடனே எல்லாருக்கும் கொடுப்போம், அதுக்கப்புறம் அதை வந்து தகுதி வாய்ந்தவங்களுக்கு கொடுப்போம், அதுக்கப்புறம் இப்ப நான் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு கிடையாது, மற்ற எல்லாருக்கும் உண்டு. ஒரே பாயிண்ட் முடிஞ்சு போச்சா? இது எனக்கு சிம்பிளாவும் இருக்கு, தெளிவாவும் இருக்கு. சொன்ன காரணமும் எனக்கு புரியுது. அவ்வளவுதான். இது வந்து நான் வந்து ஓட்டரா வந்து பாக்குறது. நான் விஜய் வந்து பொலிட்டிஷியனா பாக்குற வந்து இது ரெண்டு பூமர் ஆப்ஷன் பார்ட்டிக்கும் வச்ச செக் மாதிரி. நீ முன்னாடியே அந்த அம்பை விட்டுட்ட, 2000 கூவிட்ட. நான் இப்ப வந்து 2,500 வைக்கிறேன். இப்ப நீ நாளைக்கு என்ன பண்ண போற? 4,000 யோசிச்சு பார்த்தோம், 4,000 கொடுக்கலாம் அப்படின்னு வரப்போறியா? கர்ணத்துக்கு 10,000 சொல்லி இப்படி வரப்போறியா? புரியுதா உனக்கு? ஒரு யங்ஸ்டர் வந்தா ஒரு 2 பூமர்ஸ் எப்படி திணறாங்கன்னு தெரியுதா? இங்க ஒரு பொலிட்டிஷியனாவே திணறாங்கிறது தெரியுதா? இந்த ரெண்டு விஷயத்த நான் பாக்குறேன். ஆனா மனுஷன் இந்த அடி அடிச்சுட்டு என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா, இதோட முடிஞ்சிடாதே, ட்ரெய்லர் தான், இன்னும் மெயின் பிக்சர் இல்ல வரப்போகுதுன்றது சொன்னதுதான். ஆமா அதை சொல்லிட்டு போனாரு. இல்ல இன்னொன்னு சொல்றேன் என்னன்னா, அவர் இந்த திட்டத்துக்காக மட்டும் திணறடா, நம்ம பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணும் போதே திணற ஆரம்பிச்சிட்டானுங்க. நீ கொஞ்சம் கோயிங் பேக், நான் ஃபார்வர்டா ரொம்ப பின்னாடி கொண்டு போறேன் ஒரு சின்ன விஷயத்துக்காக மட்டும். நம்மள சோ கால்டு ஒரு நேம் வச்சு கூப்பிடுவானுங்க. இங்க இருக்க சோசியல் மீடியால இருக்க சரி, இந்த திமுக சோ கால் ஸ்பீக்கர்ஸும் சரி, அவங்களுக்கு வலிக்குது ஆமா எனக்கு. இவனுங்க வந்து நம்மள ஒரு பேர் வச்சு கூப்பிடுவானுங்க. ஆனா இவனுங்க எவ்வளவு அளவுக்கு தற்கொலையா இருந்திருக்கானுங்கன்னா, நம்ம பிளாக் அனௌன்ஸ் பண்ணும்போது யானை 2 யானை வந்து ஆப்பிரிக்கன் யானை சார், அது வந்து இந்தியன் எலிஃபென்ட் கிடையாது சார், அது வந்து ஆப்பிரிக்கன். டேய் இதுவாடா எந்த அளவுக்கு இப்ப தற்கொலையின் முக்கியம்? உச்சத்துல போய் அதான் சொல்றேன். ஒரு எலிபென்ட வந்து அவர் மென்ஷன் பண்ணாரு, ஒரு யானை ரெட்டப்பட யானை வச்சதுக்கு அவங்க உட்கார்ந்து விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்கெல்லாம் எங்களை பார்த்து அதெல்லாம் அததான் சொல்ல முடியும். இல்ல அண்ணன் இப்ப குட்டி ஸ்டோரி ரீசெண்டா இந்த நார்சிசிஸ்ட் இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து சொருக்குன்னு கழுத்துல குத்துறது வலிக்குது. அதனாலதான் இந்த மாதிரி பாயிண்ட் தான் விழுது. புரியுதா? முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ரொம்ப நல்லா வந்து விக்ரவாண்டி மாநாடு போறதுக்கு முன்னாடி அந்த ஒரு 4-5 பத்திரிக்கையில உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் சும்மாங்க, இவரெல்லாம் வரமாட்டாங்க, இவரெல்லாம் மாநாடு போடலாம் மாட்டாங்க, பாருங்க மழை பெஞ்சு தள்ளி போச்சு, அதோடதான் அவ்வளவுதாங்க, இவர் மிஞ்சி போனா 5% ஓட்டு வாங்குங்க அப்படின்னு சொன்ன பத்திரிகையாளர் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு ஐயோ அவர் என்ன அரசியலா பண்றாரு, அவர் இது பண்றாரு, அவர் ஒரு கொலகார மாதிரி இருக்காரு, அவர் இதா இருக்காரு அப்படின்னு கதறும் போது அப்ப வந்து ஏதோ ஒரு விஷயத்துல டிஸ்டர்ப் பண்றாங்க. இவர் பண்றது வந்து பயங்கர டிஸ்டர்ப் ஆகி கிடக்குறாங்க. எனக்கு அது அந்த ஆர்க் தான். நீங்க அது வந்து டிபேட்னு ஒரு சேனல்ல இருக்கும், விக்ரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இந்த லட்சுமி நாராயணன் அப்புறம் இந்த 2-3 பேர் இந்த இது கலாமோட கூட இருந்தாருன்னு சொல்லி ஒரு ஆள்லாம் இருப்பாங்களா, எல்லாம் உட்காந்துட்டு புள்ளி பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு பேசிட்டு இருப்பாங்க. மாநாடுலாம் போட மாட்டாரு இவர், அவ்வளவுதான். இவர் சும்மா ரஜினி மாதிரி பாருங்க, கட்சியை அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு கட்சியை கழிச்சிட்டு போயிடுவாரு, எலெக்ஷன்ல நிக்க மாட்டாரு. இன்னைக்கு காலையில ஒண்ணு ஓடுச்சு தெரியுமா? இன்னைக்கு வந்து பிஜேபி தான் இறக்கி விட்டேன், இப்ப வந்து விஜய்னால பிஜேபி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால வந்து அவர் கட்சியை கலைச்சிட்டு போறதுக்கான வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு இப்ப, அதெல்லாம் பாருங்க கலைச்சிட்டு போறேன் அப்படிங்கிறது. இன்னொன்னு அந்த திருச்சி சூர்யான்னு ஒருத்தன் வந்து இருக்கான்ல, மாத்தி மாத்தி பேசுவான்ல, அந்த திருச்சி சிவாவோட பையன், அவன் உட்காந்துக்கிட்டு விஜய் வந்து கூட்டணி பிஜேபியோட பேசிட்டாரு இது பண்ணிட்டாரு. டேய் இன்னைக்கு அறிவிச்ச இதை பாத்தியா நீ எலெக்ஷன் மேனிபெஸ்டோவா? அதுக்கப்புறம் நாங்க கூட்டணி இது பண்ணிக்கிட்டு இன்னுமாடா நீங்க அதை பேசி இருக்கீங்க, எங்களுக்கு வேற பாயிண்டே கிடைக்கல. இல்ல எனக்கு தெரிஞ்சுங்க, இந்த அறிவிப்புக்கு அப்புறம் திமுக கூட்டணி வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு என்னால நம்ப முடியல. திமுகன்னு நீங்க வேணா பாருங்க, தேர்தல் அது பேர் என்ன இது சண்டை வந்துரும் பயம் இதா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பிச்சுட்டு வந்துடும். ஏன்னா இவர் சொன்னது எல்லாமே கிரெடிபிலிட்டி 100% இருக்குங்க. இவனுங்க என்னதான் இனிமேட்டு கொடுத்தா கூட தமிழக மக்கள் நம்புறதா இல்ல. அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும். இவருக்கு இன்னைக்கு காவேரி ஹாஸ்பிட்டல்ல ஒரே பிரச்சனையா இருக்காங்க, ரஷ் அதிகமா இருக்கு காவேரி ஹாஸ்பிட்டல். அந்த காவிரி ஆபீஸ்ல மட்டும்தான் சொல்றீங்க, அப்போலாம் இல்ல.
அவனுங்க தானே போய் முதல்ல சேர்ந்துக்குவானுங்க. ரெண்டு சைடும் போயிட்டு இருக்காங்க. ஆனா காவேரியில பண்ணா ஃபுல் ஓசி. அது ஓசியில சொல்லுங்க, அவங்க போய் படுப்பாங்க. அது சொல்லுங்க, அது காவேரியில சொல்லுங்க. ஃபுல் ஓசி ஏன் இருக்கு. ஓசியில இலவசமா பண்றாங்க, அங்கெல்லாம் போக மாட்டாங்களா? ராஜீவ்காந்தில இலவசம் தானே, அங்கெல்லாம் போக அதெல்லாம் மாட்டாங்க. நாங்க ஏன் சார் போனோம்? அதெல்லாம் பொதுமக்கள் தான் போனோம். எங்களுக்குலாம் ஸ்பெஷல். எங்களுக்கு இருக்க ஓசி ஹாஸ்பிட்டல் வந்து காவேரி ஹாஸ்பிட்டல். நாங்க அங்கதான் போவோம். இதுல ரொம்ப முக்கியமா இந்த இதுன்றதுதான் என்னன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட கொமனஸ் ஸ்பேஸ்ல தான் பேசிட்டு இருந்தது. தாலிக்கு தங்க திட்டத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அன்னைக்கே சொன்னது ரொம்ப அருமையான திட்டம். அது இவனுக்கு வந்தவொடனே தூக்கிட்டானுங்க. மாசம் மாசம் பணம் கொடுக்குற மாதிரி என்னவோ பண்ணிட்டானுங்க. அது வந்து நல்லது இல்ல. இது வந்து இது ரொம்ப திட்டம், சூப்பரான திட்டமா இருந்தது. பார்த்தா இன்னைக்கு எடப்பாடியும் சஸ்பென்ஸ் நிறுத்திட்டான். என்னடா, அது எடப்பாடி 2019 நிப்பாட்டாங்க. 2019 நிப்பாட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குறது அதை கொண்டு வந்தாங்க. அப்புறம் அது பாய்ஸ்க்கும் சேர்த்து கொண்டு வந்தாங்க. அதுதான் நம்ம இவங்க 1 வந்து to 12 இருக்க இவங்க எல்லாருக்குமே வந்து 15,000 சொல்லிட்டோமே. இவங்க வந்து சுத்தமா நிறுத்திட்டாங்க. அந்த திட்டம் அதோட பட்டு புடவை கொடுக்கறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இப்போ அதுக்கான இப்போ அதை எங்க வாங்குவாங்கன்னா, இந்த மாதிரி தஞ்சை இந்த இந்த நெய்தல் இது பண்றவங்கள, இந்த நெய்யறவங்க துணி, அவங்க கிட்ட வாங்குவாங்க. கண்டிப்பா அரசாங்கம் அப்படிதான் பண்ண போகுது. அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கீம். இன்னொன்னு இன்னொரு அதுல விஷயம் பாஸ் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம மாநாட்டுல பாத்திருந்தீங்கன்னா, நெசவாளர்கள் இந்த பானை தயார் பண்றவங்க எல்லாருக்குமே வந்துட்டு தனித்தனியா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான இது கொண்டு வர போறோம் அப்படின்னு. இந்த செயல் திட்டங்கள்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். சோ அவங்களுக்கு இப்ப நம்ம கவர்மெண்ட்ல இருந்து வாங்கக்குள்ள தே வில் பெனிஃபிட். அதுவும் தரமான பட்டு புடவைகள்னு சொல்லியிருக்காரு. இதுல பிக் எனக்கு ஸ்பேக்கு தெரிஞ்சு இந்த ஊழல் கொடுக்க முடியும். சார் பேசுங்க. இல்ல அது மாணவர்களுக்குன்னு ஒரு இது வரும்போது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச தளபதி +1ல இருந்தே எனக்கு இன்னமும் லேப்டாப் கொடுப்பாருன்னு தோணுது. பேசுங்க. எனக்குலாம் இப்ப 6th அப்படி அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொன்னது வந்து நல்லா இருந்துச்சு. 1 to 12க்கு வந்து பேரண்ட்ஸ்க்கு 15,000 ரூபாய். அது எதனால அப்படின்னா இடைநிற்றலை தவிர்க்கிறதுக்காண்டி. இடைநிற்றலை தவிர்க்கணும்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு அதனால அந்த குழந்தை வந்து வேலைக்கு, ஏன்னா வறுமையின் காரணமா தானே குழந்தை வேலைக்கு போறது, படிப்பு நிப்பாட்டுறது இதெல்லாம். சோ அது வந்து ஆண்டுக்கு ஒரு பேரண்ட்டுக்கோ கார்டியனுக்கோ நான் 15,000 ரூபாய் கொடுத்தேன், அதனால இடைநிற்றல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றது. சோ இந்த மாதிரி எல்லாமே வந்து எனக்கு வந்து நான் சும்மா உதவி தொகையா தரேன், உரிமை தொகையா தரேன் அப்படின்னு என்னை வந்து ஏதோ இது பண்ணாம என்ன டீசெண்டா அறிவிச்ச எல்லா அறிவிப்புகளும் டீசெண்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? அந்த விதத்துல இந்த மகளிர் சுய குழு அந்த 5 லட்சம் இருக்கு இல்லைங்க, அது ரொம்ப பெரிய இம்பாக்ட் பண்ணுங்க. ஏன்னா எங்க சிஸ்டர்லாம் ரொம்ப வருஷமா இருக்காங்க. அதுல 100% நல்ல ஒரு இம்பாக்ட். அதுவும் 100% வந்து மானியம் சொல்லியிருக்காரு. அது இன்னும் சூப்பர். அது ஃபர்ஸ்ட் வந்து 5 lakhs வந்து வட்டி இல்லாத கடன் தொழில் பண்றவங்களுக்கு. அதை வச்சு ஒரு நல்ல என்டர்பிரனரா மாறிட்டாங்க, ஒரு இது பண்ண எலிஜிபிள் என்டர்பிரனரா மாறிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வந்து இது மொத்தமாவே 5 லட்சமே மானியம். அப்படி பாஸ் சாரி அது ரெண்டுமே எடுத்தோடனே சும்மா சொல்ற மாதிரி சொல்ல. இந்த திட்டங்கள்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஊழல் செய்ய மாட்டேன்ற அந்த வாக்குறுதி திட்டங்கள் மூலியம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ஆளுங்கட்சி தலைவரா இருந்துட்டு அவரை கேட்டா அவர் என்னன்ற வரியை ஏத்திடுவோம் நீன்னு பல்ல காட்டுறாரு. இவனுங்க என்னடா இந்த சைடுல கொடுத்துட்டு அந்த பக்கம் மொத்தத்தையும் ஏத்தி விட்டுட்டு இன்னைக்கு தலைக்கு மேல நமக்கு கத்தி தொங்குது கரண்ட் பில்லு. அது மாதிரி ஊழல் விளைவுகளை சம்பாதிச்சு இப்படின்றாங்க. ஆனா இவர் என்னன்றாருன்னா, எப்படி செய்ய முடியுது ஸ்கீம் எல்லாம் எப்படி சாத்தியம் போது அவர் சொன்னதுதான் உண்மையான உண்மை. எப்படின்னா நீங்க ஊழல்ன்ற ஒரு நீங்க அழிச்சிட்டீங்க. இல்ல அத வந்து இந்த பாஸ் இந்த கிரிட்டிக்கு இந்த இப்ப ஜேர்னலிஸ்ட்ங்கிற போர்வையில இருக்கவங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்பான். எப்படி அதை கொடுப்பாரு, எப்படி இதை கொடுப்பாரு, இவர்னாலே கொடுக்கும்ல. இப்ப அவனுங்க கேட்பானுங்க தெரியும். ஆனா பொதுமக்களுக்கு தெரியும், பாமர மக்களுக்கு தெரியும். நீ வந்து ஒவ்வொரு ஸ்கீமும் ஒவ்வொரு திட்டம் நீ பட்ஜெட் பிரிக்கும் போது 30% உன் குடும்பத்துக்கு போகுது, நீ எந்த கட்சி ஆட்சி இருக்கோ அதுல நீ கமிஷன் அடிக்கிறேன்னு சொன்னா அதை வந்து பொதுமக்கள் இல்ல அப்படிலாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு நம்ப மாட்டாங்க. ஆமா அவங்க தான் எடுத்துக்கிறாங்க கமிஷன், அவங்க தான் அடிக்கிறாங்க நம்புவாங்க. அதான் நான் இது பண்றேன், நான் ப்ரிசைஸா அதை யூஸ் பண்ணி யாரை வச்சு நாங்க தர்றேன் அப்படின்னு சொல்லும் போது அதை மக்கள் நம்ம தான் செய்வாங்க. இவன் உட்காந்துட்டு கேள்வி கேட்கலாம், அதை எப்படி பண்ணலாம் இது எப்படி பண்ணலாம். நீனா ஒண்ணு ரெண்டு இதையும் சொல்ற, நான் கடன் வாங்குறது அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா இல்ல நாங்க வந்து இவ்வளவு எக்கனாமிக்ஸ் இவ்வளவு இது பண்ணுங்க அப்பனா இன்னைக்கு சொன்ன ஸ்கீம் எல்லாமே பண்ண முடியும். உன் பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சாலுமே இன்னைக்கு விஜய் சொன்ன ஸ்கீம் எல்லாமே பண்ண முடியும். இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எத்தனை அரசியல் கட்சிகள் எத்தனையோ திட்டங்களை செயல்படுத்தியும் எந்த ஒரு இடத்துலயும் யூஸ் பண்ணாத ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இது உங்களோட பணம், மக்களோட வரி பணம், அது உங்களுக்கே முழுமையா வந்து சேரும்ன்ற அந்த வாக்குறுதி.
எந்த அரசியல்வாதி இது வரைக்கும் கொடுத்ததில்ல. எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்காங்க, போயிருக்காங்க, ஆட்சி செஞ்சிருக்காங்க, எத்தனையோ திட்டங்கள் செஞ்சிருக்காங்க. ஆனா யாருமே கொடுக்காத அந்த ஒரு வாக்குறுதி தான் இங்க சோ இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை ஸ்பேஸ்ல நம்மளே பேசியிருக்கோம். மக்களோட வரி பணம் தானே இது, அவங்களுக்கு முழுசா ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க எந்த திட்டத்திலையும். வரதுக்கு முன்னாடி சொல்றாங்க எல்லாருக்கும் இந்த திட்டம்ன்றாங்க, வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு மட்டும் அவர்களுக்கு மட்டும் பிரிக்கிறாங்க. அதுவும் முழுசா போய் சேர மாட்டேங்குது. எலெக்ஷன் அப்ப மட்டும் ஒரு சில ஸ்கீம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன்றாங்க. அப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் ஏன் நடக்குதுன்னா இவங்க பண்ற திட்டத்தினாலதான். மக்களின் வரி பணம் மக்களுக்கே என்று சேரும் போதுதான் இங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாகும். அதாவது இவங்க ஊழல் கொள்ளையடிச்சு செய்யும் போதே இவ்வளவு செய்ய முடியும்னா, நம்மளோட பணம் முழுசா நம்ம கிட்டே வருதுன்னா எவ்வளவு பெரிய ஸ்கீம்லாம் நமக்கு வரும்ன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. அடிப்படை தேவையான கல்விகள் இங்க நிரப்பப்படும், சுகாதார வசதிகள் நிரப்பப்படும், பயண திட்டங்கள் நன்றாக செயல்படுத்தப்படும், பெண் பாதுகாப்புன்றது உறுதி செய்யப்படும். எல்லா வகையிலும் நீங்க பூமிக்கு பிறந்ததுல இருந்து வாழ்ந்து முடியிற வரைக்கும் ஒரு நல்ல ஆட்சியில, நல்ல சமூகத்துல, நல்ல ரீதியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழலான்றது உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு ஆட்சி தான் நமக்கு தேவை. அது ஒரு நல்ல ஒரு கையில போனாதான் அது உறுதி செய்யப்படும். காரணம் என்ன, அந்த மனுஷன் பணம் போதும் போதுன்ற அளவுக்கு பார்த்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல கோலிவுட் இந்திய இண்டஸ்ட்ரியிலே இவ்வளவு சம்பளம் வாங்குற ஆள் யாரும் எனக்கு தெரியாது, என் நாலேஜ் பொறுத்த வரைக்கும். அதிகமா அதுவும் பார்த்துட்டாரு. புகழ் எங்கேயோ உச்சநிலை இருக்குது அவருக்கு புகழ்ல. அவரோட கார் வெளியே வந்தாலே எட்டி பார்க்கறது அவ்வளவு மீடியா நிக்குதுன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஆள் எல்லாத்தையும் பார்த்து சகிச்சு இந்த தெகிட்டு போயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. தெகிட்டிருச்சு, நம்ம அதிகமா சாப்பிட்டு ஒரு பொருளை சாப்பிட்டு தெகிட்டிருச்சுன்னு வாங்க, இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு. அப்படிப்பட்ட எல்லாத்தையும் பார்த்த ஒரு மனுஷன் அடுத்தது அவர் பார்க்கணும்னு கண்ட காலம் தான் அரசியல். அதுல புகழுக்காகவோ பணத்துக்காகவோ 200% அந்த மனுஷன் அதுக்காக வரலைங்க. தாங்க கொடுத்தாங்க, தான் பார்த்ததை விட அதிகமானதாவே செஞ்சாங்க மக்கள். அதை விட பெரிய இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. அடுத்தது என்ன, ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் என்ன, பரவாயில்ல மோதி பாத்திரம்னு இறங்கி வந்திருக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த திட்டம். நான் இப்ப இருக்கிறதுல இந்த 2 கட்சி கூட்டணிகள் தெம்பு திராணி இருந்தா நீங்க எந்த திட்டம் வேணாலும் அறிவிச்சுங்க. ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுப்பேன், அந்த ஒரு உறுதிமொழி உங்களால கொடுக்க முடியுமா? நானும் சம்பாதிக்க மாட்டேன், என்னுடைய சக அமைச்சர்களா ஆகக்கூடியவங்களை சம்பாதிக்க விட மாட்டேன், எங்கேயுமே ஊழல்ன்ற ஒரு வார்த்தையை இருக்க முடியாம நான் பண்ணுன்ற அந்த உறுதி தன்மை எந்த அரசியல்வாதியாலும் கொடுக்க முடியாது. அவனால பண்ணலன்னு சொல்லவும் முடியல, பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியல, சிக்கி தவிக்கிறானுங்க. அதுதான் இங்க மிகப்பெரிய ஸ்ட்ரைக்கே அன்னம் பண்ணுது. அந்த வார்த்தை தான் இந்த எலெக்ஷன்ல மிகப்பெரிய கேம் ஆக போகுது. நல்ல செமையான திட்டம் அத ஒரு ஆரம்பத்திலே கொடுத்த வாக்குறுதினா என்னன்னா, எங்கேயுமே செயல்படுத்த முடியாததோ இல்ல வெறும் வாக்குக்காகவோ நான் எந்த வாக்குறுதியும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதுதான் விஷயம். 100% செயல்படுத்துவாரு. இன்னைக்கு எத்தனை கொடுக்குறாரோ அது மொத்தத்தையும் இந்த 5 வருஷம் எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் கொடுத்த வாக்கை என்னைக்குமே தவறுனது கிடையவே கிடையாது. அது முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாரு மனுஷன். அதை எல்லா செயல்பாடு திட்டங்களையும் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அவருக்கு இருக்கக்கூடிய கட்ஸ். அதுதான் இன்னைக்கு தேவை. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம 100% உட்கார போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுனால்தான் கண்டிப்பா என்ன நடைக்கு சாத்தியமோ, மக்கள் வரி பணத்துல அவங்களுக்கு எவ்வளவுக்கு அளவு திருப்பி செய்யணும் அதை கொடுத்துருக்காரு. மத்தவங்க மாதிரி கற்பனையில வாக்குறுதியை கொடுத்துட்டு போல நமக்குள்ள படையை அமைச்சு நெய்தல் அமைச்சு போய் இலங்கையை இது பண்ணிடுவான்ற மாதிரியான எந்த மாதிரியான முட்டாள்தனமான வாக்குறுதி கொடுக்க மாட்டார். கொடுக்கக்கூடிய ஆளும் அவர் கிடையாது. மொத்தத்துல நமக்கு விலைவாசி கட்டுக்குள்ள இருக்கும், ஊழலற்ற ஆட்சி இருக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், மருத்துவம் இருக்கும், தரமான கல்வி கிடைக்கும், பயணிக்கக்கூடிய தரமான சாலைகள் கிடைக்கும், அருமையான சூழ்நிலை கிடைக்கும். இது தவிர வேற என்ன வேணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு? அதான் அவங்களுக்கு இன்னைக்கு புரிய போறது இல்ல. இவங்க பண்றதெல்லாம் இன்னைக்கு ஒரு தேர்ட் ரேட்டட் சேனல் மாதிரி ஆகி மக்கள்லாம் ஒரு அவர்ஷன் சன் நியூஸ் அவங்களே இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, இவங்க போடுற காடால ஒரு 4 பேரு கீக்கே பிக்கி பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் எப்படி நம்மளுக்கு ஓட்டு போட எப்படியும் போறதே இல்ல. அதை தாண்டி இதனால ஒரு பயனும் கிடையாது. அதனால நீங்க அதுக்கெல்லாம் போயிட்டு சன் நியூஸ்ல ரியாக்டே பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அவன் ஃபேக் நியூஸ் பரப்புறதுக்கு தான் சேனலே வச்சு நடத்திட்டு இருக்கிறான். ஆனா அது மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. பிளஸ் அதுல போய் நமக்கு இந்த கிக்கி பிக்கி பண்ணி போடுறவன்லாம் நம்மளுக்கு ஓட்டு போட போறதும் கிடையாது. அவன் திமுக காரனா இருப்பான், அதிமுக ஐடிவிங்க இல்ல, மேபி வேற ஒரு ஃபேன் கிளப்பா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். நீங்க யாருக்குமே இன்னைக்கு கூட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தலைவர் சொன்னார் பாத்தீங்களா, இந்த பர்சனல் விஷயத்துக்கு சொல்லும்போது அவரு அன்னைக்கு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த 2 விஷயத்த கோட் பண்றாரு. இதுல இண்டிகோ ஃபிளைட்ல நடந்த விஷயத்தையும் சரி, அதே மாதிரி இன்னொன்னா அந்த 2.5 இயர் ஓல்டு ஒரு குழந்தையை இது பண்ணது, செக்ஷுவல் அசால்ட் பண்ணது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா சொல்லாம, டேய் அதை பேசுங்கடா, நீங்க யாருமே அதை பேசாம
என்னோட தனிப்பட்ட விஷயத்தை பேசுறீங்க, அதுக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயங்கள் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, அதை பத்தி பேசுங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அந்த மெசேஜ் தான் நான் அந்த விஷயத்துல இருந்து நான் எடுத்துக்கிட்டது. இல்ல நம்ம இதுக்கு மேலலாம் அத பத்தி பேச போறதில்ல. வி ஆர் கோயிங் டூ ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி எலக்ஷன்ஸ் தான். அவரே சொல்லிட்டதுக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்கு அந்த விஷயத்துல சொல்லுங்க? டைரக்ட்டா எலக்ஷன் நோக்கி மூவ் ப்ரோ ஆன் ஆயிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்ல அந்த நம்ம எல்லா திட்டத்தை பத்தி பேசும்போது அந்த அண்ணன் சீர்திட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, எங்க திரும்ப இன்னொருத்தர பாத்துக்கிறேன், தப்பா வச்சுக்கூடாது. அண்ணன் சீர்திட்டம் தான். அது ரொம்ப ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆயிருக்கு ப்ரோ எல்லாருக்குமே. ஒரு என்னோட க்ளோஸ் சர்க்கிள் எல்லாம் எல்லாருக்குமே ஆமா, ஆமா. ஃபார்வர்ட் பண்ணு. ரொம்ப 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 அவங்க எல்லாருமே அது ரொம்ப கனெக்ட் ஆயிருக்காங்க. நமக்கு இல்ல ப்ரோ, ஓன் நான் சிஸ்டர் இருந்தா கூட. அதுவும் சொல்லுங்க. அருமையான ஆக்சுவலா திட்டம். அது குமரி நம்ம ப்ரோ, ஒரு 2016ல ஜெயலலிதா வந்து 2016ல கொண்டு வந்த திட்டம் அது. அது ரொம்ப அருமையான திட்டம். அதுல பயனடைஞ்சவங்கள நான் நேரடியா பார்த்திருக்கேன். ஏன்னா ப்ரோ, இன்னைக்கு வந்து மேரேஜ் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் ஒரு அஃபேர் ஆயிடுச்சு ப்ரோ. இங்க இருக்க ஒரு சொசைட்டிக்கல் ப்ரெஷர்னால. அப்போ இன்னைக்கு இருக்கிற கோல்டு ரேட்டு என்ன ரேட்டுங்கிறது தெரியும். ஸோ ஒரு ஃபேமிலியோட இயர்லி இன்கமே ஒரு 2 lakhs கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்படிதான் இந்த 75 வருஷமா ஆட்சி செஞ்சு அப்படிதான் நம்மளை வச்சிருக்காங்க. முக்காவாசி குடும்பத்துக்கு இயர்லி இன்கமே 2 lakhs கம்மியா தான் இருக்குது ஒரு ஆண்டு வருமானமே. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நிலைமைக்கு போய் ஒரு பவுன் வாங்கணும்னா கிட்டத்தட்ட அவங்க இயர்லி இன்கம்ல 3/4 போடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு இருக்க காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு அது தேவை. 2016ல அது தேவையோ இல்லையோ, டுடே டே அண்ட் ஏஜுக்கு அந்த திட்டம் கண்டிப்பா தேவை. அது போய் நல்ல ஒரு கனெக்ட் ஆகும். அது வந்து கரெக்டான பீப்புளையும் ரீச் ஆகும் நான் நம்புறேன். கிட்டோ பதில் சொல்லுவாங்க, சொல்லுங்க கிட்டோவா. ஒரு நிமிஷம். கேக்குதா? ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் ஜெயலலிதா கொண்டு வந்ததே பயங்கரமான ஹிட். அப்ப அது உண்மையாவே எமோஷனல் கனெக்ட்லாம் இருந்தது பீப்புள் மத்தியில. சில பேர்லாம் அதுக்காகவே ஓட்டு போட்டவங்கலாம் இருக்காங்க நிறைய பேர். அது இந்த திட்டமும் அதே மாதிரிதான் கனெக்ட் ஆகும் எனக்கு. இல்ல ஓட்டு போட்டது மட்டும் இல்ல, பயனடைஞ்சவங்க ரொம்ப அதிகம். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இல்லைங்க, எல்லாருக்கும் மூத்த குடி கிராஃப்ட் வந்திருக்காரு, கேட்பேன். பேசிட்டாரா முன்னாடி? அவர் எப்பவுமே எல்லாரையும் பேச விட்டுட்டு நீங்களாம் சொல்லாத பாயிண்ட சொல்லுவாரு வித்தியாசமா. அதான் மெயின். அவர் மூத்தவர் கடைசியா பேச. ஓகே ஓகே ஓகே. கிராஃப்ட் ப்ரோ ஸ்பீக்கர்லயா இருக்காரு? இருக்கண்டா. இருக்காரு. ஓகே. இப்பதான் திருப்பி ஜாயின். வணக்கம் வணக்கம் கிராஃப்ட். வணக்கம் அமீர் அண்ணா, வணக்கம் குமாரி அண்ணா. நீ அண்ணா சொல்லும்போது 2 வயசு கம்மி தான் ஆகுது. நீ அண்ணா சொல்லும்போது என்ன பயங்கரமான தேர்தல் அறிக்கையில வந்திருக்கு போல. டெரிஃபிக்கான தேர்தல் அறிக்கை. சீரியஸா நிறைய பேர் கனெக்ட் ஆயிருக்கு. இருக்கியா? ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கியா? ஐயா, அம்மா வயசுல இருக்கவங்களுக்கு சிலிண்டர் கனெக்ட் ஆயிருக்கியா? தங்கச்சி வயசுல இருக்கவங்களுக்கு தாலிக்கு சாரி அண்ணன் சீர்திட்டம் ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கியா? இது 2 இப்போதைக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆன்கோயிங்ல அப்படியே ஷேர் பண்ற ஒரு கமெண்ட் செட். பேசுங்க. காவேரி ஹாஸ்பிடல் பிறந்த குழந்தையில இருந்தே திட்டம் இருக்குடா. ஒரு பெண் குழந்தையா பிறந்ததுல இருந்தே திட்டம் இருக்கு. அப்படியே இப்பதான் ரெஸ்பான்ஸ் ரிசீவ் ஆயிட்டே இருக்கணும்னா அப்படியே ஒண்ணு சொல்லிடுறேன். எல்லாம் மிக்ஸ் ஆகுது. இதுங்க கிராஃப்ட் பேசி முடிச்சோம். சொல்லுங்க கிராஃப்ட். இல்ல, இத காவேரி ஹாஸ்பிடல்ல நிறைய பேர் அட்மிட் ஆகிறதா செய்தி வந்தது. அது பத்தி ஏதாவது விவரங்கள் உண்டா? அப்படியா? நான் பக்கத்துல இருக்க அப்போலோக்கு அட்மிட் ஆகிறதா கேள்விப்பட்டேன். என்னங்க? கிரீம்ஸ் ரோட்ல இருக்க அப்போலோ கூட இப்போ பெட் எல்லாம் புக் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. அதே மாதிரி மான்ஸ்டர் ப்ரோ காவேரி ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேருக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறைய பேர் அட்மிட் ஆயிட்டு இருக்கிறதா சொன்னாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அந்த ஆள் தான் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான், நல்லா தெரியும்.